மகனை இழந்த அப்பாவின் கண்ணீர் கதை. பூட்டிய கிரிலுக்கு அப்பால் ஒரு பெரியவர். கசங்கிய சாதாரண வேட்டிச் சட்டை, முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு, நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார். அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த். ஆனந்த், நம்பர் 8, யோகானந்தம் நகர். ஆமாம், இதுதான், நான் தான் ஆனந்த். நீங்க என்ன வேணும்? அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார். நான் உங்க அப்பாவோட நண்பன். காரைக்கால்ல இருந்து வர்றேன். உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கார். பெரியவர் ரெக்ஸின் பை ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார். வாங்கி பார்த்த ஆனந்த், அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை படித்தான். அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம். கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன். ரொம்ப கஷ்ட ஜீவனம். இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான். விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும். விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை, விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்தனுப்பி இருக்கிறேன். சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம். சென்னை அவருக்கு புதிது. நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது. செய்வாய் என்று நம்புகிறேன். மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள். பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும். உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி. ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான். வாங்க சார், உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார். சாப்பிட்டீங்களா? இல்லை, வழியிலே 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். பஸ் லேட்டு. காலையிலே காரைக்காலிலே கிளம்பினா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலான்னு உங்க அப்பா சொன்னார். பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் இரவிலே வந்திருக்கேன். அதனால என்ன? பரவாயில்லை. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த். தோசை மாவு இருந்தது. 4 தோசை சுட்டு மிளகாய் பொடி, எண்ணெய், தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான். சாப்பிடுங்க, இதோ வர்றேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான். திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி. சொல்லுங்க, என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான். பையனின் போட்டோ இருந்தது. 22 வயதில் அழகாக பதவிசாக இருந்தான் பையன். ஆனந்துக்கு கண்கள் கலங்கின. முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி. இவனுக்கு முன்னாலே பிறந்த 4-5 பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க. இவன்தான் தங்கினான். மகேஷ்னு பேரு. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பொறுப்பான பிள்ளை. ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடிச்சான். வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுன்னு வாய்க்கு வாய் சொல்வான். வேலையும் கிடைச்சிது. என்னையும் என் மனைவியையும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான். பஸ் ஸ்டாண்டுக்கு போக ரோட் கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த டிராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்டிலேயே மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி. பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த். அவராகவே தொடர்ந்தார். அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டஈடு தர ஒத்துக்கொண்டார். முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கலே. பிள்ளையை பறி கொடுத்துட்டு அந்த பணத்திலே சாப்பிட்றதான்னு வெறுப்பாய் இருந்தது. உங்க அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார். எனக்கு நிரந்தரமா ஒரு வேலையும் கிடையாது. என் மனைவி ஏற்கனவே நோயாளி. பிள்ளை போன துக்கத்திலே படுத்த படுக்கையாயிட்டா. எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரை சாப்பிட்டு தொலைக்கணுமே. அதனாலே கடைசியா நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன். உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பி வச்சார். என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தார். செய்கிறேன், கண்டிப்பா உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையணையும் கொடுத்தான். மறுநாள் காலை காப்பி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்து விட்டு வந்தான். அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர். இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே, அங்கே தான் ஹெட் ஆபீஸ் இருக்காம். நுங்கம்பாக்கம் பக்கம்தான். நான் கூட வந்து செஞ்சு தரேன். வழியில் ஓட்டலில் டிஃபனை முடித்து டிராவல்ஸ் ஆபீஸ் வந்தனர். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மத்தியானம் ஆகிவிட்டது. ரொம்ப நன்றிப்பா, எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டே. நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். இப்ப பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம். என் மனைவி தனியா இருக்கா, துணைக்கு ஆளில்லை. நானே பஸ் ஏத்தி விடுறேன், வாங்க என்றவன் ஓட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான். கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான். டிக்கெட் வாங்க என்று 500 ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான். ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான். ஊர் போய் சேர எத்தனை நேரமாகுமோ, வழியிலே சாப்பிட்டுக்குங்க என்று டிஃபன் பொட்டலம், தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான். அவர் நெகிழ்ந்தார். என்னாலே உனக்கு ரொம்ப சிரமம் அப்பா.
லீவு வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்கேன். ஊருக்கு போனதும் முதல் வேலையா உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும். ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த். ஒரு விஷயம் சார், நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை. ராமசாமி திடுக்கிட்டார். என்னப்பா சொல்றே? ஆமாம், நீங்க அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க. நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன். நீங்க மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்கணும். அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கு. ராமசாமிக்கு குப்பன வியர்த்தது. அடடா, தப்பு செய்துட்டேனே. ரொம்ப ரொம்ப சாரிப்பா. நீ நான் வந்தவுடனே சொல்லியிருக்கலாமே. அனாவசியமா எதுக்கு எனக்காக மெனக்கிட்டு? அவரை தடுத்தான் ஆனந்த். நீங்க வந்தது ராத்திரி 10:30 மணிக்கு. மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கே இங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க மெட்ராஸ்க்கு புதுசு வேற. அதிலேயும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுல எனக்கு மனசு சங்கடமா போயிட்டது. அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன். நீங்க அட்ரஸ் மாறி வந்த விஷயம் கேட்டு உங்க நண்பர், அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார். அவர்கிட்டே அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவிலே உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன். ஆனா மொபைல்ல பேசினது ஆனந்தோட மனைவி. அவர் ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம். வர 1 வாரம் ஆகுமாம். அப்பதான் முடிவு செய்தேன், நேரடியா நானே உங்களுக்கு உதவி செய்திடலான்னு. எந்த ஆனந்தனா என்ன சார், நஷ்ட ஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியா இருந்தேன்னு நிம்மதி என் மனசிலே நிறைஞ்சு இருக்கு. அது போதும் சார். டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த். அவன் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ராமசாமி. அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது. நல்லா இருப்பா, நல்லா இரு. வேறென்ன சொல்றது? 15 வருடங்களுக்கு முன் செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான். அப்பா, நீங்க இப்போ உயிரோட இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்தனுப்பி இருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன். என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே. யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேன் அப்பா. உங்களுக்கு திருப்திதானே? கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த்.